டிசம்பர் 29 கிறிஸ்து பிறப்பு விழாவின் எண் கிழமையின் 5ஆம் நாள். காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தின் மாசாவையும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதை என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டி தான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமூட்டினா அழிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கதிரவன் உதிக்கும் கீழ்த்திசை முதலாய் மறையும் இடம் வரை மண்ணுலகெங்கும் புதிதாய் இன்று மதியிடம் பிறந்த புதல்வன் கிறிஸ்துவை புகழ்ந்திடுவோம். காலமெல்லாம் கடந்த கடவுள் ஏழ்மை உடலை எடுத்திட வந்தார். படைத்தவை உடலால் பால் அடையாது தடுத்திட உடலெடுத்தெம்மை விடுவித்தார். கனிவு நிறைந்த கன்னியின் வயிற்றை நிறைவு செய்தது தேவனின் அருளை. தான் அறியாத தனிமறை பொருளை தானே சுமந்தது தாய் கன்னி உதரம். கற்புடை கன்னியின் கள்ளமிலா உளம் கற்புலனாகா கடவுளின் இல்லம். ஆடவன் அறியா அணங்கு கன்னியும் ஆண்டவன் வாக்கால் கருத்தரித்தாரே. விண்ணகத் தூதர் கபிரியேல் விளம்பியவரை விந்தையாய் விமலி பெற்றெடுத்தாரே. வயிற்றில் மறைந்து இருந்த கிறிஸ்துவை வயிற்றினுள் இருந்த யோவான் உணர்ந்தாரே. புல்தான் மெத்தையோ என மறுத்தார் இல்லை, மாக்கள் குடிலை மனையாக கொண்டார். எவ்வுயிருக்கும் எல்லாம் ஈந்து காப்பவர் ஏழைகளோடு ஏழையாய் ஆனார். அன்னையாம் கன்னியின் ஆருயிர் மகனுடன் உன்னத தந்தையும் தூய நல் ஆவியாரும் மண்ணிலும் விண்ணிலும் மங்கா புகழ் பெற பன்னிசை தின்று பரவி நிற்கின்றோம். ஆமீன். இடையர்களே, நீங்கள் யாரை கண்டீர்கள் என்று எங்களுக்கு எடுத்துரையுங்கள். புவியில் தோன்றியுள்ளவர் யார்? புதிதாய் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையை கண்டோம். வானதூதர் அணிகள் ஆண்டவரை போற்றி புகழ்வதையும் கேட்டோம். அல்லேலூயா. இடையர்களை, நீங்கள் யாரை கண்டீர்கள் என்று எங்களுக்கு எடுத்துரையுங்கள். புவியில் தோன்றியுள்ளவர் யார்? புதியதாய் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையை கண்டோம். வானதூதர் அணிகள் ஆண்டவரை போற்றி புகழ்வதையும் கேட்டோம். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உம் வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இடையர்களே, நீங்கள் யாரை கண்டீர்கள் என்று எங்களுக்கு எடுத்துரையுங்கள். புவியில் தோன்றியுள்ளவர் யார்?
புதிதாய் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையைக் கண்டோம். வானதூதர் அணிகள் ஆண்டவரை போற்றி புகழ்வதையும் கேட்டோம். அல்லேலூயா. இடையர்களில் நீங்கள் யாரைக் கண்டீர்கள் என்று எங்களுக்கு எடுத்துரையுங்கள். புவியில் தோன்றியுள்ளவர் யார்? புதிதாய் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையைக் கண்டோம். வானதூதர் அணிகள் ஆண்டவரை போற்றி புகழ்வதையும் கேட்டோம். அல்லேலூயா. வானதூதர் இடையர்களுக்கு கூறியதாவது: மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் உலக மீட்பர் உங்களுக்காக இன்று பிறந்துள்ளார். அல்லேலூயா. வானதூதர் இடையர்களுக்கு கூறியதாவது: மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் உலக மீட்பர் உங்களுக்காக இன்று பிறந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளை, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை, நீர்வாழ் உயிரினங்களை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை, கால்நடைகளை, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சியும் உள்ளவரை, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீ என்றென்றும் நீ புகழ என்றென்றும் நீ பாடல் பெறவும் மாட்சி அடையும் தகுதி உள்ளவர். வானதூத இடையர்களுக்கு கூறியதாவது: மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் உலக மீட்பர் உங்களுக்காக இன்று பிறந்துள்ளார். அல்லேலூயா. வானதூதர் இடையர்களுக்கு கூறியதாவது: மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் உலக மீட்பர் உங்களுக்காக இன்று பிறந்துள்ளார். அல்லேலூயா. இன்று நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வலிமை மிகு இறைவன் என்று அழைக்கப்படும். இன்று நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வலிமை மிகு இறைவன் என்று அழைக்கப்படும். புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இன்று நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வலிமை மிகு இறைவன் என்று அழைக்கப்படும். இன்று நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வலிமை மிகு இறைவன் என்று அழைக்கப்படும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா அல்லேலுயா. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா அல்லேலுயா. அவர் தமது மீட்கும் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா அல்லேலுயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலுயா அல்லேலுயா. முதல் வாசகம். கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரர்களாகிய கொலோசேய நகர இறை மக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரர் திமோத்தியும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறைமக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தியை உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பிரானிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர் தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். எனவே நாங்கள் இச்செய்தியை கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன்தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிமிகு ஆற்றலுக்கு ஏற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலியூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான ஒருமை பேற்றில் பங்கு பெற உங்களுக்கு தகுதி உள்ளவர்களாக்கி உள்ளார். அவரை இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால்தான் நாம் பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். மடாதிபதியான புனித பெர்னார்ட் ஆற்றிய பிரசங்கம். காலம் நிறைவுற்ற போது இறைத்தன்மையின் நிறைவு தோன்றியது. நமது மீட்பராம் இறைவனின் நன்மைத்தனமும் மனித நேயமும் நம் மத்தியில் தோன்றியுள்ளன. நமது சோகமான இந்த நாடு கடத்தலின் யாத்திரை நிகழும் பூமியில் இறைவன் நமக்கு அளித்துள்ள பல ஆறுதல்களுக்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். இறைமகன் மனிதனாவதற்கு முன் அவரது நன்மைத்தனம் மறைக்கப்பட்டிருந்தது. ஏனெனில் இறைவனின் இரக்கம் முடிவற்றது. ஆனால் இந்த நன்மைத்தனம் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்ளப்படும்? அது வாக்களிக்கப்பட்டது, ஆனால் அனுபவிக்கப்படாதது. இதன் விளைவாக சிலரே அதை விசுவசித்தர். அவ்வப்பொழுது பற்பல வகையில் இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் பேசுவதுண்டு. மற்றவர்களோடு இறைவன் கூறினார், சமாதானத்தின் எண்ணங்களை நான் நினைவு கூர்வேன், வேதனைகளை அல்ல.
ஆனால் வேதனையான எண்ணங்களை நினைத்து கொண்டு சமாதானத்தை பற்றி ஒன்றுமே அறியாத மக்கள் எவ்வாறு பதிலளிப்பர்? அவர்கள் கூறினார், சமாதானம் சமாதானம், ஆனால் சமாதானம் இல்லை. இப்பதில் சமாதானத்தின் சம்மனசுகளை வேதனையோடு அளவைத்தது. அவர்கள் கூறியது, ஆண்டவரே, யார் எங்களது செய்தியை விசுவசித்தார்? ஆனால் இப்போது மனிதர் விசுவசிக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் தம் சொந்த கண்களால் காண்கின்றனர். ஏனெனில் இப்பொழுது இறைவனது சாட்சியம் இன்னும் நம்பக்கூடியதாய் அமைந்தது. அவரது கூடாரத்தை கதிரவனில் நிறுத்தும் அளவிற்கு அவர் சென்று விட்டார். இவ்வாறு மிகவும் மங்கலான கண்களும் அவரை காணலாம். சமாதானம் வாக்களிக்கப்படவில்லை, மாறாக நமக்கு அனுப்பப்பட்டது என்பதை கவனியுங்கள். அது இனி தாமதிக்கப்படுவதில்லை, மாறாக அளிக்கப்படுகின்றது. சமாதானம் முன்னறிவிக்கப்படுவதில்லை, மாறாக சாதிக்கப்படுகின்றது. தந்தையாகிய கடவுள் அவரது இரக்கம் நிறைந்த பணப்பையை பூமிக்கு அனுப்பியதை போன்றது இது. இந்த பணப்பை நமது ஆண்டவரது பாடுகளின் போது வெடித்து திறக்கப்பட்டது. அதனின்று மறைக்கப்பட்ட உட்பொருளான நம் மீட்பின் விலை வழிந்தோடியது. அது ஒரு சிறு பணப்பையே, இருப்பினும் அது நிறைந்திருந்தது. மறைநூல் நமக்கு கூறுவது போல் ஒரு சிறு குழந்தை நமக்கு தரப்பட்டுள்ளது. அவரில் இறை இயல்பின் நிறைவு குடிகொண்டுள்ளது. காலத்தின் நிறைவு அதனோடு இறைத்தன்மையின் நிறைவு கொண்டு வந்தது. இறைவனது மகன் ஊனுடலில் வந்தார். இவ்வாறு சாகக்கூடிய மனிதர் இறைவனது தயவை பார்த்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். இறைவன் தமது மனித தன்மையை வெளிப்படுத்தும் போது அவரது நன்மைத்தனம் மறைந்திருக்க முடியாது. அவரது தயவை வெளிப்படுத்துவதற்கு என் மனித உருவை ஏற்றுக்கொள்வதைக் காட்டிலும் மேலாக எதை அவர் செய்ய முடியும்? ஆதாமின் மனிதத்தன்மை என்று என் மனிதத்தன்மையையே குறித்தே நான் பேசுகின்றேன். அதாவது அவனது வீழ்ச்சிக்கு முன் இருந்தது போலன்று. நமது நிலைமையை அவர் ஏற்றுக்கொள்வதைக் காட்டிலும் தெளிவாக அவர் இரக்கத்தை அவர் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும்? நம் பொருட்டு இறை வார்த்தை புல்லை போல் மாறினார். அவரது அன்பிற்கு இன்னும் மேலான சாட்சியமாக அவர் எதை அளிக்க முடியும்? மறைநூல் கூறுகின்றது, ஆண்டவரே, மனிதன் என்ன, அவனை பற்றி நீர் கவலைப்பட உம் இதயம் அவனை தேடி செல்வது ஏன்? இறைவன் நம்மீது எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார். நம்மை பற்றி அவர் நினைப்பதும் உணர்வதும் என்ன என்பதை மனு உருவெடுத்தல் நமக்கு கற்பிக்கின்றது. நம் துன்பங்களை பற்றி நினைப்பதை நாம் நிறுத்த வேண்டும். மாறாக அவர் துன்புற்றதை நினைவு கூற வேண்டும். நமக்காக ஆண்டவர் செய்த அனைத்தையும் நாம் சிந்திப்போம். அப்போது அவரது மனிதத்தன்மையில் எவ்வாறு அவரது நன்மைத்தனம் தோன்றுகிறது என்பதை நாம் உணர்வோம். அல்லது மனித இயல்பில் எத்துணை குறைவாய் அவர் மாறினாரோ அத்துணை அவரது நன்மைத்தனம் மாறியது. அவர் எத்துணை அதிகமாய் தம்மை தாழ்த்தினாரோ அத்துணை நெருக்கமாய் எனக்கு அவர் விளங்குகின்றார். நம் மீட்பராம் இறைவனது நன்மைத்தனமும் மனிதத்தன்மையும் தோன்றியுள்ளன என்கிறார் அப்போஸ்தலர். இறைவனது நன்மைத்தனமும் மனிதத்தன்மையும் உண்மையாகவே மேலானதாகவும் வெளிப்படையாகவும் உள்ளன. அவர் தமது இறை இயல்பை மனிதத்தன்மையோடு இணைப்பதன் வழியாக அவரது நன்மைத்தனத்திற்கு மிகவும் அற்புதமான சான்றினை அளித்துள்ளார். மடாதிபதியான புனித பெர்னார்ட் ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர்,
இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உம் சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லிக் கொண்டதாவது, வாருங்கள் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்நிகழ்ச்சியை பார்ப்போம். இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லிக் கொண்டதாவது, வாருங்கள் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்நிகழ்ச்சியை பார்ப்போம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடி அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லிக் கொண்டதாவது, வாருங்கள் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்நிகழ்ச்சியை பார்ப்போம். இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி சொல்லிக் கொண்டதாவது, வாருங்கள் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்நிகழ்ச்சியை பார்ப்போம். மன்றாட்டுகள். தமது அன்பு இரக்கத்தினால் கடவுள் அமைதியின் அரசராகிய கிறிஸ்துவை நம்மிடம் அனுப்பினார். எனவே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, திருச்சபை மீட்பளிக்கும் உமது அன்பை கொண்டாடுகின்றது. கிறிஸ்து பிறந்த இக்காலத்தில் எங்கள் புகழுரையை ஏற்றருளும். நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. ஆபிரகாமுக்கும் அவரது மக்களுக்கும் நீர் ஓர் மீட்பரை வாக்களித்தீர். இக்கிறிஸ்து பிறப்பு காலத்தில் அவரை எம் நடுவில் வரவேற்கின்றோம். நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. நம்பிக்கையோடும் பற்றுறுதியோடும் மெசியாவுக்காக யூதர் காத்திருந்தனர். அவர் அவர்களுக்கு மீட்பை கொண்டு வருவாராக. நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. உமது மகனின் பிறப்பை வானதூதர் பறைசாற்றினர், திருத்தூதர் அறிவித்தனர், மறைசாட்சியர் சான்று பகர்ந்தனர். இதை திருச்சபை கொண்டாடுகிறது. அமைதியின் நற்செய்தி உலகெங்கும் மீண்டும் ஒலிப்பதாக. நன்மனதோருக்கு அமைதி உண்டாகுக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்லவரும் புலன்களுக்கு எட்டாதவருமான
கடவுளாகிய தந்தையே, உண்மை ஒளியாகிய கிறிஸ்து எம்மேல் உதித்தபோது இவ்வுலகின் இருளை நீர் அகற்றினீர். ஆண்டவரே, நீர் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இதனால் உம்மகனின் மனித பிறப்பை புகழ்ந்து மாட்சிப்படுத்துவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.